ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி அரைமுடி தேங்காய் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதம் வரை நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்யக்கூடிய மெத்தடு ரொம்பவே ஈஸி. வாங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 1/2 கிலோ வந்து பச்சரிசி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து கடையில் வாங்கின பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து ரேஷனில் வாங்கின பச்சரிசியில் கூட இந்த ரெசிபி வந்து பண்ணிக்கலாம். பச்சரிசி வந்து ஒரு 2லேருந்து 3 நேரம் நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து ஊற வச்சிடலாம். பச்சரிசி பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து 8லேருந்து 12 மணி நேரம் நமக்கு ஊறி வரணும். எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 10 மணி நேரம் ஆகிருக்கு. இப்போது நம்ம வந்து தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயினரில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கிட்டாலும் போதும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து அரிசியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃபேனுக்கு கீழே வச்சாலும் ஓகே தான். இந்த ரெண்டில் எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து அரிசியை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃபேன் காற்றுல வச்சு எடுத்துருக்கிறேன். நமக்கு வந்து அரிசியெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகி வரக்கூடாது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஈரப்பதம் நமக்கு இருக்கணும். இப்போது நம்ம வந்து அரிசி எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துடலாம். ஒரு 3 to 4 பேட்சாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து அரிசியெல்லாம் நல்லா ஃபைனாக வந்து இந்த மாதிரி அரைஞ்சி வந்திருக்கணும். இருந்தாலும் நம்ம இதை வந்து ஒருக்கா சலித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஹோல் உள்ள அரிப்பில் வந்து நம்ம வந்து சலித்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொருக்கா வந்து மாவு வந்து அரைக்கும் போதும் அந்த மீதி இருக்க அரிசியை வந்து அந்த காட்டன் கிளாத் வச்சு மூடி வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சலிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ரிமைனிங் குருணை மாதிரி வருதுல, இதை வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து ஒவ்வொருக்கா இந்த மாதிரி சலிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து இருத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு அந்த ஈரப்பதம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா ஒரு டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத், நான் வந்து லைட்டாக ஈரமான ஒரு காட்டன் கிளாத் வச்சு மூடி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு மூடி வச்சு மூடினாலும் ஓகே தான். இப்போ நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா ஒவ்வொருக்கா சலிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து எல்லா மாவையும் இப்போ வந்து திரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த மாதிரி ஃபைனலாக நல்லா வந்து டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த காட்டன் கிளாத், இந்த ஈரமான காட்டன் கிளாத் வச்சு மூடி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா தேங்காய், அரைமுடி தேங்காய் வந்து நான் வந்து திருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் வந்து நமக்கு ஈரப்பதம் மாறாமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம். இப்போது இந்த ரெண்டுமே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாகு காய்ச்சிடலாம். அதுக்காக வேண்டி ஒரு பாத்திரம் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் வந்து கரெக்டாக 300 கிராம் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ அரிசிக்கு 300 கிராம் வந்து சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி இந்த சர்க்கரைலாம் நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து சர்க்கரையில் தூசி இருக்குன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து பாகு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பாகு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கையில் எடுக்கும்போது எடுக்க வரணும். இதுதான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணலை, ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடரும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒருக்கா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைமுடி தேங்காய் திருவி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவுமே எனக்கு ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. இது எல்லாமே நம்ம சிம்மில் வச்சு தான் செய்யணும். இப்போ நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வந்து அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி விழாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறி வரட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கையில் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆயில் கவர் இல்லைனா ஏதாவது ஒரு பாலித்தீன் கவர் இல்லை வாழலை ஏதாவது ஒன்று எடுத்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு பால் சைஸ்க்கு எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில் வந்து போட்டு பொரித்து எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா ஓரளவு சிம்முக்கும் மீடியத்துக்கும் இடையில வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வெளியே கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. இந்த மாதிரி மாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி ஆயிலை வந்து மேலே தெளித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா பூரி மாதிரி நல்லா பொங்கி வரும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பொங்கி வரணும். இந்த மாதிரி பொங்கி வந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மறுபக்கமும் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து ஒரு நாள் செஞ்சாலே போதும். ஒரு 1 மந்த்துக்கு நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காயெலாம் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும்.
நல்ல ஒரு சாஃப்ட்டாக ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.